السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. عندك آيس كريم؟ ஓகேங்க ஷேக். லேஸ்ட்டாக நாங்கள் பல விஷயங்களை படித்து இன்றைக்கு நாங்கள் குர்ஆனுடைய வசனங்க பயிற்சிகளில் சொற்கள் எழுத்துக்களை டார்கெட் பண்ணி வசனங்களாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் என்ற விஷயங்களை போன கிளாஸில் பேசியிருந்தோம். அதில் முதலாவது எழுத்தை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் முதல் எழுத்து அலி. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பத்தில் இந்த எழுத்தில் நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சிலது கிடைக்கிறது. முதலாவது, இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல எங்கட நாவை அசைக்க கூடாது. எங்கட நாவானது ஈக்கிற அதே ஸ்டைல்ல தொடர்ந்து ஈக்கணும். கீழால அப்படியே மெதுவாயிக்கும். நாவை அசைக்காமத்தான் நாங்க இந்த எழுத்தை உச்சரிக்கணும். அ அ அ என்று சொல்லி நாவை அச்சரி அசைக்காம இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கணும். ரெண்டாவது, இந்த எழுத்தை உச்சரிக்கிறது தொண்டையினுடைய முதல் பகுதி ஸ்டார்டிங் பிளேஸ், பிகினிங் பிளேஸ்ல இருந்து தான் இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கணும். தொண்டை நடுப்பக்கத்துல இருந்து தொண்டை கீழ் பக்கத்துல என்றெல்லாம் நாங்க உச்சரிக்க கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம், ஓகே. இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு ஆ என்று வானத்தை நோக்கி போகக்கூடாது. சத்தம் வேற சவுண்ட் கீழ் நோக்கி டவுன் ஷேப்ல போகாது, பட் ஒரு சரிவான ஸ்டைல வரும். இப்படி போறல இ ஓகேங்க. ஏ என்று போகாது, அ என்று ஒரு சரிவான திசையை நோக்கி வரும். பட் அது இப்படி நேராக ஆ என்று ஓத இயலாது. அதுக்கான ரீசன் என்னென்றால், அல் குர்ஆனிய லெட்டர்ஸ்ல ஏழே ஏழு எழுத்துக்கள் தான் இருக்குது. அவைகளை மாத்திரம்தான் நாங்க தடிப்பாக ஓதணும், வானத்தை நோக்கி ஓதணும் என்றெல்லாம் மிகுது. அதாவது தடிப்பமான எழுத்துக்கள், ஹெவி லெட்டர்ஸ், வல்லினமான எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அடுத்த மிகுதி எல்லா லெட்டர்ஸுமே கீழ் நோக்கி சரிவாக ஓதப்படக்கூடிய லெட்டர்ஸ் தான். சரியா? கடைசியா சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அலிப் என்ற எழுத்து குர்ஆன்ல வந்துச்சுனால் அது ஃபத்ஹத்துன் பெற்று வர சந்தர்ப்பத்துல கஸ்ரத்துன் பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்துல இ, லம்மத்துன் பெற்று வந்தால் உ, இப்படி ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு அடையாளத்தை குறியீட பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்துல அந்த அலிஃபுக்கு முன்னாடி வார எழுத்திலிருந்து நல்ல கவனமாக கேட்டுக்கிறோம். வசனத்துல ஸ்டார்டிங் வந்தா நோ இஷ்யூ. வசனத்துல ஸ்டார்டிங் அலிஃப் வந்துச்சு நோ ப்ராப்ளம். பட் வசனத்துல இடையில ஒரு அலிஃபினுடைய உச்சரிப்பு வருதென்றால் அந்த அலிஃபுக்கு முன்னாடி வார எழுத்திலிருந்து முழுமையாக வேறுபடுத்தி தெளிவாக அந்த இடத்துல இ அ உச்சரிச்சு ஓதுறது தான் இந்த எழுத்துக்கு இருக்கிற முக்கியமான ஸ்பெஷல் பண்பு. இந்த எழுத்துக்குரிய பண்பு, அந்த 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 முக்கியமான பண்பு வேற எந்த எழுத்துக்கும் வராது. இது எப்படி வரும்ங்கிறத நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நாங்க பிராக்டிஸ்ல பார்த்துட்டு. சரியா? பிஸ்மில்லா. சரிங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் ஓதுங்க பார்ப்போம். وأما السائل فلا تنهر. Good. இப்ப இதுல பாருங்க வா- وأما وأما சரிதானே? இந்த அலிப்பை நீங்க வாவுலேருந்து பிரித்து எடுத்து ஓதல் என்றால், இந்த அலிப்பை வாவிலிருந்து நீ வெளிப்படுத்து, வாவிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தல் என்றால் எப்படி வரும்? ஒம்ம ச இல தான் வரும். விலங்குதான் என்ன டிஃபரன் இதுல சரிங்க சார். வித்தியாசம். விளங்கிட்டா? புரிஞ்சு கொண்டா எப்படி என்று? அதே போல இந்த நன்ஹர். இடத்திலையும் உங்களோட ஈட சவுண்ட் நீங்க சரியாக எடுத்து இல்லைன்றால் எப்படி வரும்? ச ஈல யா தான் உச்சரிக்கப்படும். யா ஈ என்று பிரியும். ஈட உச்சரிப்பு வராது. எனவே தான் நாங்க சொல்றோம் அ இ உ என்ற உச்சரிப்புகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்திலிருந்து தெளிவாக அந்த அலிஃபை வேறுபடுத்தினால் மாத்திரம்தான் எங்களால் அ இ உ என்ற உச்சரிப்பை சரியாக எடுத்து ஓத முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, உங்களோட சவுண்ட் கொஞ்சம் சரி. ஓகே, ஓதுங்க பாவம். وأما ஆ பிழை. السائل அம்ம ஆ
என்று போகாது وأم 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 வித்தியாசம் வழங்குதா ஓகேங்க ஷேக். எஸ் ஆ وأما السائل فلا تنهر. குட் இப்போது எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் மீக்கணும் இதுவரைக்கும் நாங்க படிச்சிருக்கிற விடயங்களை அப்ளை பண்ணி ஓதுறது இல்ல வசனத்துல இறுதி மத்தினுடைய கன்செப்ட் அலிஃபினுடைய கன்செப்ட் விளங்கினது தானே ஓகேங்க ஷேக். மூணு திருப்பி எடுத்துக்கோங்க சரிங்க ஷேக். நீட்டுறது போகுது மத்தினுடைய அடையாளம் மிகுது ரொம்ப நீட்டணும். ஓகேங்க ஷேக். ரொம்ப இல்ல நீங்க ஒரு 3 செகண்ட்ஸ் அல்லது ஒரு وأم 6 கவுண்ட் கவுண்ட் பண்ணி ஓதுனா போதும் وأما السائل فلا تنهر. குட் இப்ப இதுல பாருங்க ஃபல ஃபல அந்த இடத்துல உங்களோட டோன் நீங்களாகவே கிரியேட் பண்ணி எடுக்கிறீங்க டோன் என்னன்னா ஃபல தன்ஹர் அப்படிதானே நீங்களாகவே ஒரு டோனை கிரியேட் பண்ணி உருவாக்கி எடுத்துக்கிறீங்க வெரி குட் நல்லா அதே மாதிரியான ஒரு டோன்ட டிசைனை ஒரு கிரியேட் பண்ண வேண்டிய இடம் தான் ச ஈல அப்பதான் எங்களோட ஓதல் அந்த உங்களோட டோனோட சேர்ந்து ஒரு ஸ்டைல டெவலப் பண்ணும் அது உங்களுக்கே உரிய சரிங்க ஷேக். ஸ்டைல ஆயிக்கும் அல்லது அப்படி எல்லாம் டோனை நீங்க டார்கெட் பண்ணல அல்ல எந்த ஒன்றையும் டெவலப் பண்ணலன்னா எந்த ஒரு அசைவுகளோ எந்த ஒரு மாற்றமோ இல்லாத ஒரே பிளட்ல ஓதுற மாதிரி அப்படி ஓதல அது எப்படி இல பல தன்ஹர் எல்லாம் ஒரே இசையில வந்துடும் அது பில பிலண்டா உங்களோட ஓதலுக்கு அது டோட்டலா முரணாயிக்கும் அது உங்களோட நீங்க உங்களோட சரிங்க ஓதல ஷேக். என்ன செய்யும் கஷ்டப்படுத்தி போடும் எனவே டோன் எங்கட ஓதலை இலகுபடுத்துறதுக்கான ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில நீங்க டெவலப் ஆகும் இப்ப உங்களோட ஐடியா விளங்குது தானே அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப உங்களோட ஐடியா ஓகே. விளங்குது நீங்க ஒரு பகுதிய உங்களோட டோன்ல ஓதலை நீங்க டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி ஓதுறீங்க அப்ப அது எதை காட்டுது என்றால் உங்களால செல்ஃபா ஒரு டோனை டெவலப் பண்றதுக்கான எபிலிட்டி இது அவைலபிள் உங்கள்ட்ட இருக்குதுங்கிறத காட்டுது திருப்பி ஒரு கோதும் சரிங்க ஷேக். وأما السائل فلا تنهر. குட் நம்பர் 2 செகண்ட் ரெண்டாவது கோதும் صراط الذين أنعمت عليهم. இப்ப நீங்க ஓதுனதுல ரெக்கார்ட போயிட்டு கவனமா கேட்டு பாருங்க இந்த இடத்துல ஏட சவுண்ட் இல்லாம போயிடுச்சு என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். உண்மையில் நடந்த விஷயம் என்ன வாட் ஹேப்பன் என்ன செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஏவ தெளிவா வேறுபடுத்தி ஓதல்ல எனவே இரண்டு நூனும் தான் உங்களோட உச்சரிப்புல போக்கஸ் பண்ணப்படுது எப்படி صراط الذين أنعمت عليهم எங்கன இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ற உச்சரிப்பு வந்துச்சுதா தெரியல ஷேக். அந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி விலங்கல்லனா அந்த மாதிரி விலங்கல்ல ம். உச்சரிச்சமா இல்லையா என்கிறதுக்கு அப்பால எங்கட ஓதல் சொல்லுது இல்ல நாங்க அழிப்ப உச்சரிச்சோம் என்று சொல்லி ஆனா அடிப்படையான ரூல்ஸ் என்னன்னு சொன்னா ஓகே. ஏர்ட சவுண்ட் மஸ்ட் அப்ப அதுக்கு ஏற்றதுல எப்படி ஓதலாம் ஓதி காட்டுங்க ஏர்ட சவுண்ட் வரணும் صراط الذين أنعمت عليهم. மாஷா அல்லாஹ் அந்த ஆண்டு போறத ஏண்டு மாத்திக்கோங்க வேற ஒண்ணும் இல்லை صراط ஓகே. الذين أنعمت عليهم நீங்க டோன் டெவலப் பண்ணுங்க டோன் உங்களோட இன்ஷா ஃப்ரீடம் அல்லாஹ். உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கு உங்களோட நேச்சருக்கு ஏற்ற விதத்துல நீங்க அதை தாராளமா டெவலப் பண்ணலாம் வேணா உங்கள்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த ஒரு எபிலிட்டி அவைலபிள் உங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு பெரிய இன்ஷா ஒரு அல்லாஹ். பார்ட் உங்கள்கிட்ட இருக்குது நீங்க கொஞ்சம் அதை என்ன சொல்ற சரியா ஐடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஃபாஸ்டா பிடிச்சு கொள்ளையிடும்
திருப்பி ஒரு கோருங்க ரெண்டாவது. இன்ஷால்லா. صراط الذين أنعمت عليهم. ம் சரி, நாங்க இன்றைக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதுல மூணாவது ஓதும், மூன்றாவதுல இருந்து. وأنزلنا من المعصرات ماء ثجاج ثجاجا. சரி, இதுல மூணாவது வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 3 செகண்ட்ஸுக்கு நீட்ட வேண்டிய இடங்கள் இல்லை. இப்ப நீங்க ஓதி இடையில குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரக் ஆகி ஒரு மூச்சு முடிஞ்சு லெவல்ல தான் நாங்க போய் நிப்பாட்டுறோம் வேணா, அப்படிதானே? ஆமாங்க சார். இந்த மாதிரியான ஆமாங்க. விஷயங்கள் வந்துச்சுனால் நாங்க நாங்க ஐடியா பண்ணிக்கொள்ளணும். எப்படி இந்த வசனத்தை ஓதுற, எந்த இடத்துல நிப்பாட்டலாம், ஃபுல்லா ஓதி முடிச்சுதான் நிப்பாட்டுறதா, இடையில நிப்பாட்டுறதுக்கான சான்சஸ் இல்லையா என்று கேட்டால், எங்கட மூச்சினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலதிகமாக எங்களை நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டு ஓதுறது நல்லமில்லை. ரைட்? ஓகேங்க அப்ப சார். அதுக்கேற்றது நாங்க ம். டெவலப் பண்ணிக்கிறோம். وأنزلنا من المعصرات. இப்ப நான் மௌசிராத்துல நிப்பாட்டேன். ராக்கு சாரி தாக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டேன். தோ சின்னத்தே வந்து சரி ஓகே. சின்னத்தே வந்திக்கிறதால சட்டி தே வந்திக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டோம். அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்தியினுடைய அடையாளம். சோ நாங்க அதை ராவ என்ன செய்யலாம், கட்டாயம் 2 செகண்ட்ஸுக்கு மேல நீட்டி நிப்பாட்டணும், படிச்சுக்கிறோம். இப்ப நிப்பாட்டியாச்சு. எப்படி? وأنزلنا من المعصرات. இப்ப என்ன செய்யறது? ஆஹ் இப்ப இந்த சொல்லுல இருந்து தான் லாஸ்ட் சொல் பாருங்க. மினல் மூசிரா தான் கடைசி சொல். திருப்பி இதுல இருந்து ம். வரணும். ஓகேங்க. மினல் முஅசிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. கொஞ்சம் எங்களுக்கு டெவலப் பண்ணிலும் மூச்சம் பேலன்ஸ் பண்றதுல. ஓகேங்க சார். ம் சரி பிறகு பாவம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சஜ்ஜாஜா அது பல. ஏன் அப்படின்னா நீங்க சஜ்ஜாஜா கடைசி எழுத்த ஜ என்ற இதுல கேன்செப்ட்ல நிப்பாட்டீங்க. ஏன்னா இந்த நீட்டணும் சார். ம் சரி ரெண்டு பிறகு. வருஷங்களா? ஓ எஸ் எஸ் பில கிளியர் ஆகி சரி உங்களிடத்துல கன்ஃபார்ம் ஆகும் வரைக்கும் வசனங்கள் மீட்டப்படும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே, ஏழுமே உங்கள அப்ப நாலாவது லேசா ஏழும் இன்ஷா அல்லாஹ். إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. மாஷா அல்லாஹ், சூப்பர், வெரி குட். ஐந்தாவது. بأن ربك أوحى لها. இதுல ரெண்டு இது ரெண்டு ஒரே அடியில வரணும். பி அன்ன அவ். بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. இதுல என்ன மிஸ்டேக் ஷேக்? ரெண்டு ஏட சவுண்டையும் ஒரே பிளாட்ஃபார்முக்கு எடுங்க. வசனத்துல இடையில பேசிட்டு ரிப்பீட் ஆகப்படாது.
அவ் 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 என்று இடையில பேசிட்டு இடையில ஓதி கொண்டு போகக்குள்ள நாங்க அந்த ஃப்ளோ ட்ரெக்ல போக பார்க்கணும், அது முக்கியம். சரிங்க. இல்லைங்க பி சட்டத்தை அன் திரும்ப. பிரேக் இல்லாம ஓதுன்னு சொல்றீங்க அதானே? எஸ் எஸ் بأن ربك أوحى لها. சரி, இன்னொரு விஷயம் ஒன்றிக்குது. இந்த ரெண்டு ஒரே ஸ்டைல்ல வருதாங்கிறத நீங்க ஓதினத்தை ரெக்கார்டை நீங்களே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, நீங்களும் கேட்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஓகே. அப்போ இன்றையிலே நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். இன்றைய பாடம் நீங்கள் போர்வான ஓதுறதுக்கு பல ஸ்டார்ட் பண்ணிக்கிறதால இன்னும் சில விஷயங்களுக்கு ஓத ஓத நான் சொல்லித் தருவேன் இன்ஷால்லா. இன்றைய பாடத்தில் அவங்களுடைய ஸ்டைல் எப்படி வரப்போகுதுனால், உங்களுக்கு இன்றைக்கு ஓதின வசனங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டில் வரும். ஹோம் ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவாக வரும். நீங்கள் ரெக்கார்டை கேளுங்க. கேட்டுட்டு இந்த வசனங்களுக்கு ஊடாக நீங்கள் படிச்சிக்கிற விஷயங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் இந்த 5 வசனத்தையும் உங்களை ஓத சொல்லி இதிலிருந்து நாங்கள் இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் இப்படி நிறைய பிழைகள் வராம ஒவ்வொரு வசனங்களையும் பலமுறை ரிப்பீட் பண்றதுக்கு வைக்காம ஹெட் ஷாட்லேயே நீங்க எங்களுக்கு மிச்சம் கிளியரா சரியா ஓதுறதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். நிறைய விஷயம் ஓகேங்க வசனத்துல ஷேக். இடையில எப்படி போறது, வசனத்தை ஸ்டார்டிங் எப்படி வாரது, அலிஃபுக்கு முன்னால எப்படி ஓதுறது, அலிஃபுக்கு பின்னால எப்படி ஓதுறது, கஷ்டமண்டா எப்படி நிப்பாட்டுறது என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. நீங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த ஐடியாக்கள் வரும். அதை எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற வகையில் உங்களோட டோன் டெவலப் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகேங்க. ஓகே, இஸ்லாம்.